ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயும் பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றம் லேடி கிட்ட வந்து மாட்டியிருப்பாங்க. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து சமாளிக்க ட்ரை பண்றாங்க. பட் ஆனா அந்த லேடி சுத்தமாவே வந்து நம்பவே மாட்டேங்குது. இந்த மாரி வந்து நீங்கலாம் வந்து உண்மையிலேயே வந்து குடும்பமா ஏன் இப்படி வந்து பொய் சொல்றீங்க? நீங்க வந்து ட்ரஸ்டடா இங்க வந்து அபார்ட்மெண்ட்க்கு வந்து ஆயிட்டீங்க. இங்க அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பெரிய துரோகமே வந்து பண்ணியிருக்கீங்க. எனக்கு அப்பவே உங்க எல்லார் மேலயும் சந்தேகமா இருந்துச்சு. ஏன்னா அந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா கிட்ட வந்து அடிக்கிறாங்க, செய்றாங்க, போறாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அவன் சின்ன பையன் கிட்ட போய் என்ன வந்து அம்மான்னு கூப்பிடாத, என்ன வந்து பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு வந்து சொல்லிச்சு. எனக்கு அப்பவே பாத்தீங்கன்னா சந்தேகம் வந்துட்டே இருந்துச்சு. இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. நீங்க எல்லாருமே ஃபேக்கா ஒரு ஃபேமிலி தானே. நீங்க எத்தன பேர பாத்தீங்கன்னா ஏமாத்திருக்கீங்க. எங்கள ஓட்டு போட்ட அத்தன பேரையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏமாத்திருக்கீங்க. நீங்க சேர்ந்து ஃபோர்ஜரி ஃபேமிலியா இருக்கீங்க. உங்கள பத்தி நான் வந்து கண்டிப்பா வந்து ஆன்லைன்ல போஸ்ட் போட போறேன்னு சொல்லிட்டு எலிவேட்டர்ல வந்து போக பாப்பாங்க. பட் எலிவேட்டர் அவுட் ஆஃப் ஆர்டர்னால மறுபடியும் பாத்தீங்கன்னா படிக்கட்டுல இருந்து போவாங்க. 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா எங்க மண்டைய பிச்சுக்கிற மாரி வந்து ஆயிட்டாங்க. வீட்டுக்கும் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த லேடி வந்து இத பத்தி ஆன்லைன்ல இருந்து போஸ்ட் பண்ண போறாங்க. இது வந்து நம்ம எப்படியாவது அவாய்ட் பண்ணணும், தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முயற்சி வந்து பண்றாங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு பார்த்தா வைஃபை வந்து டவுனா இருக்கு. ஏன்னா நம்ம காண்டி போட்டவர் பாத்தீங்கன்னா வைஃபை வந்து ஜாம் பண்ணி வச்சுட்டாரு. சரி ஓகே வைஃபை தான் ஒர்க் ஆகுது. நம்ம வந்து எலிவேட்டர் போலாம்னு சொல்லிட்டு எலிவேட்டர் போகலாம்னு பார்த்தா, எலிவேட்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஓவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. சரி எலிவேட்டர் தான் ஒர்க் ஆகல. நம்ம வந்து படிக்கட்டுல போலாம்னு நினைச்சா நம்ம குண்டு பைக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த டோரை பாத்தீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையில இந்த சுற்றுமுடி லேடியை பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆபீசர் தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம மேனேஜர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அக்கா கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி எனக்குலாம் வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆமா உங்க ட்ரிப்பே வந்து முடியல, அதுக்குள்ளே என்ன வந்துட்டீங்க, புதுசா வந்து பிரசிடென்ட் மாறினதுனால வந்துட்டீங்களா அப்படின்னு வந்து கேக்குறாரு. நம்ம ஹீரோயோட அக்காவா, ஆமா அதுக்காக தான் வந்தேன், அது மட்டும் கிடையாது, நான் இன்னும் கொஞ்ச நாள் வேலையை விட்டு போக தான் போறேன், அந்த எக்ஸ்பிரஸ் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கணும்னு நினைச்சேன், இப்பத்தி பாத்துட்டு தான் வந்து ஒண்ணுமே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேனேஜர் பாத்தீங்கன்னா ஏன் மேடம் இப்படிலாம் வந்து பேசி நான் எக்ஸ்பிரஸ் கிட்டே கரெக்டா வந்து பேசி நான் வந்து ஏதாவது பண்ண பாக்குறேன், அதுக்கு நீங்க வந்து போக வந்து ட்ரை பண்றீங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் நீங்க இல்லைன்னா வந்து ரொம்ப மோசமா இருக்கும், தயவுசெய்து நீங்க இங்கேயே வந்து இருங்க, ஏதாவது பேசி என்ன வந்து கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆள் வர இப்படி கெஞ்சிட்டு வந்து போறாரு நம்ம ஹீரோ வந்து அக்கா கிட்ட. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்க வேலையை முடிச்சுட்டு வந்து வெளில வரும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க அக்கா கிட்ட வந்து போறாங்க. இந்த மாதிரி நீ எப்படி இருக்காரு, என்ன காரு, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அக்காவை கிளைண்ட்டுக்காக வந்து இந்த மாதிரி எடுபடி வேலை எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து சுத்தமாவே வந்து பிடிக்கல. அப்புறம் அந்த பையன் உன்னை வந்து அம்மான்னு வந்து கூப்பிடுறா, நீ வந்து பெரிய லாயர் ஆச்சு, நீ வந்து இப்படி எல்லாம் வந்து வேலை பார்க்குறது எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா இல்லக்கா அப்படிலாம் எதுவும் கிடையாது, என் கிளைண்ட்டுக்காக என் சீனியருக்காக நான் அதெல்லாம் பண்றேன், அது மட்டும் இந்த குட்டி பையனுக்கு அவங்க அம்மாவோட என்னதான் வந்து பிடிக்கும், நீ எதுவும் தப்பா எல்லாம் வந்து எடுத்துக்காத, நீ தயவு செஞ்சு வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போற வழியிலே பாத்தீங்கன்னா உங்க ட்ரிப்பை பத்தி கேள்வி எல்லாம் வந்து கேட்பாங்க. சோ இந்த சீன் அப்படி கட்டாக மறுநாள் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயின் எப்படியாவது இந்த சுற்றுமுடி லேடியை வந்து ஏதோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண பாக்காங்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கலா வந்து பிஹேவ் பண்றாங்க. பட் அந்த லேடி பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இப்படிலாம் வந்து கல்யாணம் ஆனவங்க இப்படிலாம் வந்து இருக்க மாட்டாங்க, என்னைய வந்து ஏமாத்தாதீங்க, நான் கண்டிப்பா வந்து சொல்லதான் போறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா மேடம் நில்லுங்க மேடம் சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா அந்த சுற்றுமுடி லேடி கிட்ட வந்து பேசுறாரு. மேடம் இந்த மாதிரி நான் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் வந்து நல்ல விஷயங்களை பண்ணதான் இந்த மாதிரி பிரசிடென்ட் தான் ஆனா என் ஃபேமிலிக்காக என் ஒய்ஃப்காகன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்க பாத்தீங்கன்னா கிரீன் கட்டுன்னு வருது. என்னன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிருப்பாங்க, அந்த லேடி கிட்ட எப்படி பேசணும் செய்யணும்னு சொல்லி. நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ரிவர்ஸ் எல்லாம் வந்து சொன்னாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும்போது ரொம்ப அழுத்தமா பேசி என் ஃபேமிலிக்காக பண்ணி என் ஒய்ஃப்காக பண்ண அதை சத்தமா சொல்லி சொல்லும்போது சுத்தி நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா இவங்க நடிப்பு வந்து ரசிச்சிட்டு இருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் அதே மாதிரியே வந்து பேசுறாரா. பட் அந்த லேடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து நம்புற மாதிரியே தெரியல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, சரி ஓகே உங்களை நம்பணும்னா நான் என்ன பண்ணணும், எனக்கு ஏதாவது வந்து ஒரு இது சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த சுற்றுமுடி லேடி பாத்தீங்கன்னா உங்களை நம்பவே மாட்டேன்னு வந்து சொல்லு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ண, இது பாருங்க எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து சரி பண்ண பாக்கணும்னு சொல்லும்போது அந்த லேடி பாத்தீங்கன்னா என்ன ஒரு வாரத்துல நீ வந்து எல்லாத்தையும் இது பண்ண, சரி ஓகே நான் உன்னை வந்து நம்புறேன், ஆனா வந்து இன்னொரு பக்கம் எனக்கு உன்னை நம்ப தயாராகவே இல்லை. எதுக்கு நான் உன்னை ஃபர்ஸ்ட் நம்புறேன்னா நீ இந்த இடத்த வந்து இது பண்ண எங்களுடைய அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவரோட பிரைஸே பாத்தீங்கன்னா தூக்கிட்ட, அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நீ இப்போ ஒரு ஃபேக் ஃபேமிலி அது இதுன்னு சொல்லி இந்த மாதிரி பிரசிடென்ட் எல்லாம் இருக்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா வந்து பிடிக்கும், நம்பவே தோணுது சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இல்லைங்க நான் ஒன்றும் ஃபேக்கான ஃபேமிலி எல்லாம் வந்து கிடையாது, உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபேமிலி தான், கண்டிப்பா எனக்கு ஒரு வாரம் வந்து டைம் கொடுங்க, நான் நிச்சயமா எதையாவது மாத்துறேன். அது மட்டும் இல்ல நீங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பில்லு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து சரி பண்ணணும்னு சொல்லும்போது அந்த லேடியும் பாத்தீங்கன்னா சரி ஓகே உங்களை நான் நம்புறேன், ஆனா ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு தான், அதுக்குள்ள நீ வந்து ஏதாவது பண்ணலன்னா நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுவேன் ரிவீல் பண்ணுவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா எப்படியோ அந்த லேடியை வந்து இது பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நான்
சமாளிச்சுட்டேன். ஆனா எனக்கு 1 வாரம் தான் டைம் குடுத்துருக்கு. அதுக்குள்ள இருந்து நம்ம ஃபண்ட வந்து அடிச்சுட்டு இந்த இடத்த வந்து நம்ம காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கேரள வந்து கூப்பிடுறாரு. அந்த கேரள நானும் வந்து எவ்வளவு யோசிச்சு பார்த்திருப்பேன். அந்த பணத்தை யாரும் முழுசாலாம் வந்து எடுக்க முடியாது. இங்க 3 பேர் மட்டும் தான் அதிகாரம் இருக்கும். ஒண்ணு பிரசிடென்ட், இன்னொன்னு மேனேஜர், இன்னொன்னு அக்கவுண்ட் மேனேஜர். இவங்க 3 பேரும் சேர்ந்தே பண்ணாலும் முழு பணத்தை அவ்வளவு சீக்கிரம் வந்து எடுக்க முடியாது. இதுக்கும் சில இது இருக்குது. அதனால வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சில செலவுகள்லாம் வரும். சோ முழுசா எடுத்தாலும் பிரச்சனையாகும். ஆனா இவ்ளோ தில்லா வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க. நல்லா மூளை உள்ளவனா இருப்பான் போல. அவன் தான் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இது வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோவோ "ஓ! அப்படியா?" அப்படின்னு வந்து கேட்கிறாரு. சரி ஓகே. நீ வந்து பணத்தெல்லாம் அடிச்சியே, அதை எப்படி நீ அடிச்ச? அப்படின்னு சொன்னது. இந்த கிழவன் பார்த்தீங்கன்னா 3 ட்ரிக் வந்து வச்சிருக்கு. முதல் ட்ரிக் பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்டிங் பில்ல அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணது. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட்லாம் நம்ம போவோம்ல, அதுல பார்த்தீங்கன்னா பில் எல்லாம் வந்து இது பண்றாரு. ஏத்த இறக்கமா பண்ணுது. 2வது பார்த்தீங்கன்னா, முன்ன சொன்ன 2 ட்ரிக்கையும் மிக்ஸ் பண்ணி, அத வந்து 3வது ஒரு ட்ரிக்கா வந்து பண்ணுவாராம். அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா சரி ஓகே. இதுல நீ எந்த ட்ரிக்க யூஸ் பண்ணன்னு சொல்லும்போது, நம்ம கிழவனா இது 3 தான் யூஸ் பண்ணி தான் வந்து அவ்வளோ பணத்த வந்து அடிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வருது. முதல்ல இந்த கிழவன காலி பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு, அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் யோசிக்கிறாங்க. உடனே இந்த கிழவன் பார்த்தா "டேய் டேய் உட்காருங்கடா, அவசரத்துக்கு போகாதவங்களா. நான் சொல்றத முதல்ல முழுசா கேளுடா. அதுக்குள்ளயே இந்த குளத்துக்குள்ள மட்டும் ஃப்ரீயா வந்து இருக்கிறீங்களேடா" அப்படின்னு வந்து சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "இது பாரு இப்ப நீ தான் வந்து பிரசிடென்ட். சோ உன்கிட்ட தான் வந்து பவர் இருக்கு. உன் பவர வச்சு எப்படியாவது ஏதாவது கண்டுபிடிச்சு இந்த அபார்ட்மெண்ட்ல, இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஏதாவது வந்து ரிப்பேர கண்டுபிடிச்சு, அந்த ஃபண்ட வெளில எடுக்க வந்து ட்ரை பண்ணு. அதுக்குள்ள ஏன்டா என்ன கொல்ல வந்து ட்ரை பண்றீங்க? முதல்ல இத வந்து யோசிங்க. ஏதாவது ரிப்பேர கண்டுபிடிச்சு, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரிசர்வ் ஃபண்ட் நம்மளால வெளில எடுக்க முடியும். முதல்ல இத வந்து தெரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிழவன் தான் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஐடியா குடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா, உடனே வந்து அவங்க ஆளுங்க எல்லார் கூடயும் போய், இந்த பில்டிங்ல எங்க எங்கெல்லாம் ரிப்பேர் இருக்குன்னு ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து கண்டுபிடிக்கணும். சோ ஆல்மோஸ்ட் வந்து என்னென்ன ரிப்பேர்ஸ் இருக்கு எல்லாமே வந்து கண்டுலாம் புடிச்சு அத நோட்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்கல்ல. சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து ஹோட்டலுக்குலாம் வந்து இது பண்ணிருக்காங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா, அந்த சுட்டபுடி லேடி வந்து, இவன் அநியாயத்துக்கு இப்படி உழைக்கிறானேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா ரிப்பேர்ஸும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சோ இத வச்சு அது ரிசர்வ் ஃபண்ட நம்ம வெளிய எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி உடனே இங்கருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு வந்து கால் பண்ணுது. இந்த மாரி அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் வந்து நான் வந்து வைக்க போறோம். சோ எல்லாரையும் வந்து வர சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜருக்கும் பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த சீன் அப்படியே கட் ஆக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீட்டிங் வந்து நடக்கும்போது நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்றாரு. அந்த எக்ஸ் பிரசிடென்ட்டோட ஆளுங்க, மேனேஜர், நம்ம ஹீரோவோட ஆளுங்க, சுத்தமுடி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நடக்கிற மீட்டிங் லைவா வந்து ப்ராட்காஸ்ட் ஆகுது. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆகட்டும், அந்த லீ ஆகட்டும் எல்லாரும் பாத்தீங்கன்னா பாத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ரிப்பேர் எல்லாம் வந்து இருக்கு. சோ அதனால ரிசர்வ் ஃபண்ட யூஸ் பண்ணி நம்ம வந்து இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சுத்தி இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி, இந்த மாதிரி நீங்க வந்து சின்ன பையன்ப்பா இப்பதான்ப்பா வந்தீங்க. அதுக்குள்ளயே வந்து ரிசர்வ் ஃபண்ட் எடுக்கணும், அது எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய ரிப்பேரே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொண்டு வர அத்தனை விஷயத்தையும் பாத்தீங்கன்னா வந்து அப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் என்ன பண்றாருன்னா, சரி ஓகே நம்ம வந்து ஓட்டு எடுப்போம். ஓட்டுல வந்து எவ்வளவு வந்து உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு பாக்கணும்னு சொல்லிட்டு ஓட்டு எடுக்கிறாங்க. பாருங்க எல்லாமே நம்ம ஹீரோக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கு. இதுல சில பேர் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஐயோ அந்த பாய் கட் வச்சிருக்காங்கன்னா அவங்க இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் தான் வந்து சப்போர்ட் எல்லாம் வந்து பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு இது ஒரு மாதிரியாயிடுது. நம்ம ஹீரோன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே லைவ்ல வந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் குட்டி பையன் நம்ம குட்டி பையன் பாத்தீங்கன்னா எதுக்கு இவருக்கு வந்து சப்போர்ட்டே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோயினா எல்லாம் பணத்துக்கு இதுக்கு தான்ப்பா இந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்க அங்கிள் வந்து இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு. சோ அதனால இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் இப்படி பேச, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லீயை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம லீக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவர் ஒரு விஷயத்த வெறுப்பேற்றிருப்பாரு. என்னது அந்த சில பொருள்லாம் வந்து மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருப்பாரு. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த டவுன் ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஹீரோ வந்து தோக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா இவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, இது மாதிரி வந்து ஹீரோ வந்து ரிசர்வ் ஃபண்ட முழுசா எடுக்கிறதுக்காக வந்து பேங்க்ல இருந்து வந்தாருங்க. பட் ஆனா அவருக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. பேங்க் வந்து இப்பதான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா, இந்த ஆள் வந்து கெட்டியா வந்து புடிச்சுட்டான். நம்ம ஹீரோ எதுக்காக பிரசிடென்ட் ஆனா, இது பேங்க்குக்கும் இந்த மாதிரி எதுக்கு பண்ணான்னு எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன புட்டு புட்டு வைக்கிறேன். ஏன்னா இந்த ஆள் ரிசர்வ் ஃபண்ட் எடுக்கிறதுக்காக தான் பிரசிடென்டே ஆனா, எதுக்கு இவ்ளோ பெரிய தொகை எனக்கு வந்து தேவைப்படுது? முதல்ல அத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இவ வந்து என் விஷயத்திலேயே வந்து விளையாடுனால, இனிமேல் பாரு நான் அவன எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு, இந்த ஆள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அகைன்ஸ்டா வந்து செயல்பட ஸ்டார்ட் பண்ணிட்டான்.
எந்த பக்கம் பார்த்தா மீட்டிங்கும் முடியும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து வெறுப்பாயிட்டாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் கிட்ட வந்து, இந்த மாரி இவங்கலாம் எதுக்கு வந்து அப்போஸ் பண்றாங்க? நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தாங்க சொல்றேன். இவங்களலாம் பார்த்தீங்கன்னா, வேலைய விட்டு தூக்கிடலாமா? அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த மேனேஜர் இல்ல சார் அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து தூக்கிட முடியாது. அவங்க எல்லாருமே வந்து பில்டிங் ரெப் எல்லாருமே உங்கள மாரி எலக்ட் ஆகி வந்தவங்க. அது ரொம்ப கஷ்டம் சார். அவங்க மேல ஏதாவது ஒரு தப்பு இருந்தா தான் நம்மளால அவங்கள வந்து தூக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப நம்ம மேனேஜர் தான் என்ன சொல்லி இந்த மாதிரி நீங்க அக்கவுண்டிங் மேனேஜர் பத்தி கேட்டிருந்தீங்களே சார் இதோ அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நேரா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்கா கிட்ட தான் வந்து கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரோ ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு என்கிட்ட நிறைய வந்து பேசுன பட் இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோட அக்காவா இவரு வந்து இவர்பட்ட ஆளுங்களும் வந்து ஓட் போட்டு தேர்ந்தெடுக்காங்க பிரசிடென்டா இதுதான் வந்து ஒண்டி கட்டையாச்சு அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா மேடம் அவர் ஒன்றும் ஒண்டி கட்ட கிடையாது அவர் ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்க பாத்தீங்கன்னா யோசிக்கணும் எனக்கு ஃபேமிலியா இவர் ஒண்டி கட்டதாங்க ஒரு நான் வேற யாராவது பார்த்துட்டு இல்லைன்னு நினைச்சுட்டேன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுட்லயே தான் வந்து இருக்கிறாங்க நம்ம ஹீரோ பத்தி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிரஸ் தான் வந்து காட்டுறாங்க. அவங்க ஆளுங்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ கொண்டு வந்த அத்தனை விஷயத்தையும் இவங்க எல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. சோ இவங்க எல்லாரும் ரொம்பவே பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த கிழமை கிட்ட தான் போய் போறாரு. இந்த மாதிரி நீ சொன்னது செஞ்சா நான் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிழவனா ஏயோ இரியா டென்ஷன் ஆகாதியா நீ தானே வந்து இப்ப பிரசிடென்ட் பட் இருந்தாலும் உனக்கு பிரசிடென்ட் மாதிரி ட்ரீட் பண்றாங்களா இன்னமும் வந்து அந்த எக்ஸ் பிரசிடென்ட் ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு வந்து அகேன்ஸ்டா தானே இருக்காங்க. முதல்ல அந்த எக்ஸ் பிரசிடென்ட்க்கு சப்போர்ட் பண்றாங்க பாத்தியா அவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்களோ முதல்ல அதை கண்டுபிடிச்சு நோண்டி எடு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பாரு எல்லாமே உன் வழிக்கு வருவாங்கன்னு சொல்லும்போது உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஓகேன்றாரு. பட் இந்த குண்டு பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கோவப்படுறான். முதல்ல அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓட வராரு. பட் அப்படி பாத்தீங்கன்னா தடுக்க வரும்போது அவரே பாத்தீங்கன்னா கீழே வந்து விழுந்துடுறாரு. உடனே நம்ம ஹீரோ தான் என்ன பண்றா சரிப்பா சரிப்பா கோவப்படாத நம்ம முன்ன ஒரு வேலை பண்ணோம்ல இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணோம்ல சோ அதே மாதிரி நம்ம மறுபடியும் வந்து பண்ண போறோம். சோ அதனால இந்த பிரசிடென்ட்க்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேரும் பில் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுங்க அதை வச்சு நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா பில்ல வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லா பில்லையும் எடுத்து ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியோ இவங்களுக்கு தேடுற ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா சரியாவே வந்து மாட்டல. மறுநாள் ஆகுது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா எல்லாம் நிறைய பில்ஸா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை சும்மா எடுத்து பாக்குறாங்க. அதுல பார்க்கும்போது இந்த ஹீட்டிங் பில் ஏதோ ஒண்ணு இருக்கா அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஜீரோன்னு இருக்கு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா 10,000 அப்படின்லாம் இருக்கு. நம்ம ஹீரோ இன்னைக்கு இதை கண்டுபிடிச்சிட்டு உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்டயும் மத்தவங்க எல்லார்கிட்டயும் வந்து சொல்றாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா வந்து செக் பண்றாங்க. இப்படி செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மொத்தம் 10,000 வீடு இருக்கு. இதுல 123 பேரோட ஹீட்டிங் பில் பாத்தீங்கன்னா ஜீரோல இருக்கு. மத்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதுலயும் இந்த 123 பேர் யாருன்னா இந்த முன்னாடி இருந்தால எக்ஸ்பிரஸ் இவங்களை சப்போர்ட் பண்ண ஆளுங்க தான் எல்லாருமே பாத்தீங்கன்னா பில்லே கட்டாம இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல வந்து பில்லு வந்து கட்டலையா. சோ இப்போதைக்கு அதை கேல்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அது பில்லியன் கணக்குல வந்து போகும் அப்படின்றத நம்ம கேங் ஆளுங்க வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி வந்து அவங்களோட பில்லை வந்து அவங்க கட்டாம மிச்சம் இருக்க அந்த 900 சில்லற பேர் பாத்தீங்கன்னா கட்டுறாங்க. சோ இதனால வந்து எவ்வளவு இழப்பு இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கே தெரியாத மாதிரி. சோ இதை நம்ம ஹீரோ எப்படியாவது வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரொட்டஸ்ட் எல்லாம் வந்து நடக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட்ல பாத்தீங்கன்னா இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சொல்லும்போது எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுது. அப்போ மத்தவங்களோட பில்லுன்னு நம்ம வந்து கட்டிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா செம்ம வைரல்லாம் ஆகுது. ஏன் நம்ம சூப்பர் முடி லேடி கூட பாத்தீங்கன்னா கணக்குல புலி போல போட்டு கால்குலேட் எல்லாம் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த 123 பேருமே 1.23 பில்லியன் வந்து கட்டவே இல்லை அந்த ஹீட்டிங் பில். ஸோ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாவே வந்து முடியுது. ஸோ இதை பத்தி மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் வந்து கம்ப்ளைண்டா வந்து வருது. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சமாளிக்கணும். மேனேஜர் எல்லாம் என்ன பண்ணாரு அவரால் முடியவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்கா கிட்ட வந்து இது பாரு நீ எதுவுமே கண்டுக்காத மாதிரி இரு அதுதான் நமக்கு நல்லதுன்னு வந்து சொல்றாரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன கனெக்ஷன் தெரியல இந்த விஷயத்துல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அவங்க ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மண்டே வந்து பிச்சு ஐயோ நம்ம மாட்டோமே இந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லில்லியை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம லில்லியும் பாத்தீங்கன்னா இந்த 123 பேர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரும் கூட So அவரும் பாத்தீங்கன்னா கடந்த 6 வருஷமா இந்த பில் எல்லாம் வந்து பே பண்ணல போல. அப்ப அவரே சொல்றாரு ஓ அந்த எக்ஸ்பிரஸ் எனக்கு இவ்வளவு நல்ல வேலை எல்லாம் பாத்துருக்கான்னு சொல்லிட்டு அவரே பாத்தீங்கன்னா பெருமைப்படுறாரு. பட் இவரும் பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து மாட்டிக்கிட்டாரு. அவங்க அசிஸ்டன்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த எல்லாமே நம்ம லீ கிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லீ பைபிளுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் காசு வேணும்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் வந்து கேட்டிருக்கான் போல. அவங்களும் பாத்தீங்கன்னா காசு எல்லாம் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்தா இந்த ஆள் எதுக்காக பண்றேன்னா இப்போ டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் கூட ரீசெண்டா வந்து கேன்சல் ஆயிடுச்சுல நம்ம ஹீரோவால. அது வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல இந்த யூடியூபர்ஸ்க்கு எல்லாம் வந்து காசு எல்லாம் கொடுத்து இதெல்லாம் வந்து ஃபேக்குன்னு வந்து சொல்லுங்க. எத்தனை பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்லுங்க. அப்பதான் வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க கையில எல்லாம் காசு கொடுத்துட்டு அதை பத்தின நியூஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் இவன் வேலை எல்லாம் முடிச்சு நம்ம அசிஸ்டன்ட் தான் பாத்தீங்கன்னா சொல்லாரு இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய காசு வந்து
வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லும்போது ஈவன் நான் சொன்னேன் சரி பரவாயில்ல, இது வந்து இன்னொரு அபார்ட்மெண்ட் இருக்கு, ரிசர்வ் ஃபண்ட் இருக்க காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. ஸோ இந்த ரிசர்வ் ஃபண்ட் வந்து ஒரு பெரிய ஆள் பின்னாடி ஒரு மாஸ்டர் மாதிரி இருப்பான்னு சொல்றாங்களா, அது ஆக்சுவலா பார்த்தா இவன் தான் போல. இவன் தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அபார்ட்மெண்டோட ரிசர்வ் ஃபண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான் போல. சோ இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேங்க தான் வந்து காட்டாங்க. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து கொளுத்தி விட்டுருக்காங்களா, சோ நாளைக்கு கண்டிப்பா இது பெரிய மீட்டிங் எல்லாம் வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கேட்டவனா கண்டிப்பா வைப்பானுங்க. ஆனா எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, இந்த மாதிரி வந்து கேஸ் எல்லாம் வந்து உடஞ்சு போச்சு, சோ அதனால எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சபா காரணம் வந்து சொல்லுவானுங்க. பட் அதெல்லாம் வந்து நம்ம சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து ஆகும்னு வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. மறுநாள் மீட்டிங்கும் நடக்குது. 2 கேங்கா வந்து பிரிஞ்சிருக்காங்க. நம்ம எக்ஸ்பிரஸ் ஒரு கேங்கும், நம்ம ஹீரோ ஒரு கேங்கும் வந்து பிரிஞ்சிருக்காங்க. நம்ம ஹீரோட கேங்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல நம்ம லீவ் ஆயிடுலயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம எக்ஸ்பிரஸோட கேங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி நாங்க பண்ண தப்பு தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுற்றக்கூடிய லேடில பாத்தீங்கன்னா என்ன மன்னிப்பு கேக்குறீங்க, இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய தப்புமா, உங்க பில்லையும் சேர்த்து நாங்க வந்து கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் வந்து இப்ப நாங்க என்னமா பண்ணோம், நாங்க இன்னும் ஒரு தடவை 2 தடவை கட்டலையா, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து உடஞ்சு போச்சு, சோ அதனால நாங்களும் கண்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சுற்றுமுடி லேடில பாத்தீங்கன்னா ஆஹா, ஒரு நாள் 2 நாள்ல பரவாயில்ல, 6 வருஷமா நீங்க வந்து பில் எல்லாம் கட்டாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்க பெரிய பிரச்சனையே வந்து நடக்குது. அப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா சரி சரி ஓகே ஓகே எல்லாரும் அமைதியா இருங்கன்னு சொல்லும்போது நம்ம சுற்றுமுடி லேடி என்ன பண்ணுங்க, நம்ம மேனேஜர் நடுவுல வந்து இழுத்து விட்டு ஏன் சார் நீங்களும் தானே இதெல்லாம் வந்து பாத்துக்கீங்க, நீங்களா இதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கன்னு சொல்லும்போது அந்த ஆள் என்ன பண்றானா, மேடம் எனக்கு எதுவுமே தெரியாது மேடம் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா பொதுலயே வந்து மன்னிப்பு வந்து கேட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா தடுப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணா சரி சரி ஓகே எல்லாரும் அமைதியா இருங்க, இப்ப இந்த பிரச்சனை எப்படி இந்த திரும்ப நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அதை முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா சத்தம் போடாம அமைதியா இருக்க சொல்றாரு. நம்ம ஹீரோ வந்து ஐடியா கொடுக்கு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆயிருக்கு அது பிரேக் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாத்துக்குமே பண்ணீங்கன்னா நம்ம ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்து காசு எடுத்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இதுல பாத்தீங்கன்னா இந்த பாய் கிட் வச்சிருப்பாங்க ஒரு அம்மா, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி விஷயத்துல வந்து ரிசர்வ் ஃபண்ட் வந்து யூஸ் பண்ணலாமே சார் அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோவா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் மேடம், அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம லீவ் ஆகி கையை தூக்கிட்டு சார் நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்து சொல்லி ஏஞ்சிட்டாரு. ஏன்னா இந்த 123 பேர் கட்டாம இருந்தாங்களா அதுல நானும் ஒருத்தன் தான், என்ன வந்து மன்னிச்சிருங்க, அவங்க சொன்ன ரீசன்ஸ் தான் நானும் அதே தான் வந்து சொல்றேன், சோ என்னால வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து ஒரு பெரிய வீட்டுல தான் வந்து இருக்கேன், நான் வந்து 6 வருஷம் பில் கட்டல, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு, கவலைப்படாதீங்க நான் வந்து என்னோட பில்ல வந்து நான் கட்டிடுறேன், அதே மாதிரி இந்த 123 பேரும் வந்து மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா கட்டிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து அப்போஸ் பண்றாங்க. பட் நம்ம லீ என்ன பண்றாருன்னா ஒரே ஒரு சைகை தான் காட்டுறாரு, அந்த எக்ஸ்பிரஸ் நேரா இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி அடிச்சிருப்பாருல சார், ஒரே ஒரு சைகை தான் காட்டுறாரு. அதை பார்த்த உடனே நம்ம எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணோம்னா சரி சரி ஓகே நம்ம வந்து எல்லாரும் வந்து பில்ல வந்து பே பண்ணலாம், நம்ம மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மீட்டிங் வந்து முடிச்சுறாங்க. ஒரு சுத்தம் ரொம்ப சந்தோஷப்படுது, நம்ம லீய கூட வந்து பாராட்டுது, சார் எவ்வளவு நல்ல மனுஷன் சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா மீட்டிங் ஒரு வழியா வந்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீட்டிங் முடிச்சு நம்ம ஆளுங்க எல்லாம் வெளில வராங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த லீவ் பைபிளே வந்து சார் நீங்க ரொம்ப நல்லாவே பேசுறீங்க, நீங்க வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு, உங்களோட பேச்சுலாம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரே பாராட்டி தருந்தாரு. அவர் போகிறப்போ நம்ம ஹீரோட ஆளுங்களை பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இவங்க நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா லீய வந்து பாராட்டுறாங்க. அப்புறம் வர வழியில எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பாராட்டுறாங்க. ஏன் நம்ம சுற்றமுடி லேடி கூட பாத்தீங்கன்னா பாராட்டுது, பட் அதே சமயம் எனக்கு உன் மேல சந்தேகமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டு தான் வந்து போகுது. சோ இந்த சீன் அப்படியே கட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லீவ் பைபிள் தான் வந்து காட்டுறாங்க. லீவ் பைபிளுக்கு வெளில இருந்து இன்னும் சிரிச்சுட்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ள கோவம் அதிகமாவே தான் இருக்கு. உடனே என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி வந்து அந்த எக்ஸ்பிரஷனை மீட் பண்ணோம், அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட வந்து சொல்றாரு. இந்த சீன் அப்படியே கட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 அம்மாக்களை கட்டுறாங்க, அதாவது அந்த பாய் கட்ட அம்மாவும் அங்கதான் வந்து இருக்காங்க. பின்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம சுற்றமுடி லேடியும் அங்கதான் வந்து இருக்கு. ஏன்னா இந்த 4 அம்மாவும் நம்ம ஹீரோ பத்தி ரொம்ப புகழ்ந்து வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல டெஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த சுற்றமுடி லேடி ஒரு ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கணுமே, அவனா நல்லவன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி பில்லு கட்டுற விஷயத்துல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துறாங்க. என்னன்னா அடுத்த மாசம் பில்லு வந்து இவங்க கட்ட வேண்டிய அவசியமே இல்லையா, சோ இதுக்கு வந்து டேலி பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பாராட்டி புகழ்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஹீரோ தான் காட்டாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சுற்றமுடி லேடி வந்து இங்க வந்து வந்துட்டு இதுக்குதான் என்கிட்ட ஒரு வாரம் வந்து டைம் கேட்டியா, பரவாயில்ல நீ நல்ல வேலை தான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இங்க லீ பைபிள் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம லீ பைபிள் பாத்தீங்கன்னா ஒருத்தர் டமால் டமால் அடிச்சிருக்காரு, வேற யாரும் கிடையாது, நம்ம எக்ஸ்பிரஸ் தான் போட்டு சாவே வந்து அடிச்சிட்டாரு. ஏன்னா இவனால தான் இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு சாவடிச்சே போட்டாரு.
கூட பாத்தீங்கன்னா சாவடிச்சு போறத பத்தி கவலை இல்ல. கீழ ஒரு ஒரு தரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாலாம் வந்து ரெடி பண்ணி போட்டிருப்பாங்கல்ல. அது வந்து பாழாயிடுச்சு இவனால சொல்லிட்டு இன்னும் பாத்தீங்கன்னா டபுள் டபுள் வந்து அடிச்சுட்டே தான் இருக்காரு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா மேனேஜர் கிட்ட இருந்து இவருக்கு வந்து கால் வரும். இந்த மாதிரி நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு தெரியும். பட் நான் எப்போ வந்து பணத்தை வந்து வாங்கிக்கிட்டோம்னு சொல்லிட்டு இதை மட்டும் தான் வந்து கேட்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து பேக்கப் பண்ணிட்டு நம்ம லியோட ஃபைன் ஃபார்ம் ஒண்ணு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து புதைச்சிருவாரு. புதைக்கும் போது கூட நீ இந்த மரங்களுக்கு அட்லீஸ்ட் உரமா வச்சு இங்க வந்து இரு, நீ பண்ண இதுக்கு இதுதான் வந்து உங்க தண்டனை அப்படின்ற மாதிரி அவனை வந்து அப்படியே புதைச்சிடுவாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர் வந்து அங்கதான் வந்து வந்துட்டு இருக்காரு. அந்த பைன் ஃபார்ம் தான் வந்துட்டு இருக்காரு. நம்ம ஆளுங்களும் பாத்தீங்கன்னா பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நடக்கிற எல்லாத்தையுமே போட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆளு உள்ள போயிட்டு காசெல்லாம் வாங்கிட்டு சார் இந்த மாதிரி இனிமேல் நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுப்பாரு. பட் அந்த ஆள் என்ன சொல்லுவானா, அதுதான் ஒண்ணு தேவையில்லை, நடக்கிறது அப்படியே நடக்குதா, அப்படியே வந்து இருங்க. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நேரா வந்து நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் வந்து நான் சாவடிச்சிட்டேன், இனிமேல் என் விஷயத்த கருத எவனா இருந்தாலும் இதுதான் வந்து நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டே பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர் மூஞ்ச பாக்கணுமே, அட பாவி அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் பணத்தெல்லாம் வாங்கிட்டு வெளில வந்துருவாரு. கீழே பாத்தீங்கன்னா சில கட்டை எல்லாம் வந்து கீழே போட்டுருவாரு. அதை பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க போட்டோ எல்லாம் வந்து எடுத்துருவாங்க. அது அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்டயே வந்து காட்டுவாங்க. இந்த மாதிரி வந்து இவன் ஏதோ வந்து காசெல்லாம் வந்து வாங்கிட்டு போறான் சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இவங்க வந்த இடத்த பத்தி விசாரிங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம லீவ் பைபிள் தான் வந்து கடையில பார்த்தா அவங்களும் பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு தான் வந்து வந்திருக்காங்க நம்ம லீவை பாக்கிறதுக்காக தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டே இல்லாம வந்து நம்ம ஹீரோட கேங் வந்து இருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி பரவாயில்ல போய் கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்கு போனா இந்த மாதிரி வந்து சொல்லும் போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் உங்க எடு வந்து உங்களை பாக்குறதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போய் பாருங்கன்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுது, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் தாத்தாவை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஜாலியா கேம் ஆடிட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கால் வருது. என்னன்னா நம்ம குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லை. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து கால் வந்து உடனே வரைக்கும் நம்ம ஹீரோயினும் வந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் வந்து காட்டுங்க. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட போவாங்க அப்படிங்கும்போது நம்ம ஹீரோட அக்கா மட்டும் வந்து வரலன்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேங்க தான் வந்து காட்டுறாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த லீ பைபிள் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரே பாத்தீங்கன்னா கூட்டு போறது இந்த மாதிரி நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வாங்க சார்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியா வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. சோ இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து காட்டுறாங்க. பார்மசிக்கு போய் இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ மாத்திரை எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு கூட்டிட்டு வரும்போது அந்த பையனோட பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா இவன் தான் வந்து தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த பையன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்கான். அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த மேனேஜர் கைபிள் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பத்தி விசாரிச்சு இந்த மாதிரி ஹீரோ இன்னைக்கு வந்து வேலைக்கே வரலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை எனக்கு தெரியல சார், எங்கேயாவது வெளில போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அக்கா அங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ஷாக் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு அதுவும் ஷாக், ஒருவேளை நம்ம மாட்டிட்டோமா அப்படின்ற ஒரு பயத்துல வந்து இருக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லியோட ஆபீஸர் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தரதரும் உள்ள இழுத்து போயிட்டு நீங்க பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸா, நீங்க நிறைய விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறீங்க, இந்த சில பொருள்லாம் கூட கண்டுபிடிச்சீங்க, அதை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அவங்க வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. சரி இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா அமைதியா வந்து இருக்காரு. அது மட்டும் கிடையாது, நம்ம லீ பைபிள வந்து ஏதோ கிஃப்ட் எல்லாம் வந்து வச்சிருக்காரு நம்ம ஹீரோக்காக. அதையும் கொண்டு போய் காட்டலாம். நம்ம ஹீரோ வந்து அந்த பேங்க்ல வந்து அந்த அமௌண்ட் டிரா பண்ண வந்து போயிருப்பார்ல, அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருப்பா. அது ஒரு போட்டோவா எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டும்போது நம்ம ஹீரோக்கு வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாரு இவனுக்கு ஏதோ நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. அவரும் பாத்தீங்கன்னா என்ன பேசுறாருன்னா, நீங்க இன்னும் போட்டோல வந்து கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சது இன்னும் நல்லா இருக்கும் சார், பரவாயில்ல இதுவே பெட்டரா தான் இருக்கு, ஆனா நீங்க எதுக்காக வந்தீங்க இன்னும் வந்தீங்க எனக்கு தெரியாது, இப்ப நீங்க தேடுற எதுவுமே இது வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஏன் கிடைக்காது, இது எல்லாமே வந்து கிடைச்சிச்சு, நான் வந்து உங்களோட ரைட் ஹேண்டா வந்து இருக்கக்கூடாதா, இது மட்டும் தான் நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு. சோ இதோட தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.